அடியின் சரண் புகுந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனேய அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த ஆணி மகத்திலே எல்லா வல்ல சிவபெருமான் நடராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடியை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் மாணிக்கவாசக பெருமான். அவருடைய வரலாறு நாம் அறிந்த ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு சிந்திப்பது ஒரு புண்ணியம். அந்த வகையிலே மாணிக்கவாசகர் வரலாறுன்றது ஒரு நீண்ட வரலாறு. அது ஒரு நாளே அதை நம்ம சொல்ல முடியாது. என்ற அளவுக்கு நம்ம குருவருள் திருவருள் கொண்டு சுருக்கமாக நம்ம சிந்திக்கலாம். மதுரைக்கு அருகிலே திருவாதவூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கு உள்ள இறைவன் திருமறைநாதன், 4 வேதங்களுக்கும் தலைவரான பெருமான். அவருக்கு அந்த திருவாத ஊர்னே அவருக்கு திருவாத ஊரர், அவருடைய நாமும் அதுதான். அங்கு சைவ அந்தனர் குடும்பத்தில் அவதாரம் செய்த பெருமான் மாணிக்கவாசக பெருமான். அவர் அந்த ஊர் இறைவனுடைய அருளால் பிறந்ததுனால அவருடைய பெற்றோர்கள் அந்த சாமி பேரே திருவாத ஊரர் அப்படின்னே பெயர் வச்சாங்க. அது ஊருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அதாவது சனி பகவான் வழிபட்டு அவருடைய தோஷம் நீக்கிய தலம். அது ஒரு சிறப்பு. சனி தோஷம் உள்ளவங்களாம் அங்கே சென்று வழிபாடு செய்து சிறப்பு. அதில் வாத நோய் இதெல்லாம் போக்கக்கூடிய அருமையான ஒரு புண்ணிய நோய் தீர்க்கும் தலம். அது மாதிரி ஞானத்தலமும் கூட. பெரும் ஞானியே இங்கே அவதாரம் செய்திருக்கிறார் அல்லவா. அதில் மாணிக்கவாசக பெருமான் இளமையிலே மிகச்சிறந்த ஒரு 16 வயதுக்குள்ளேயே பல கலைகளும் கற்று மிகப்பெரிய அதில் அறிவில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். அதனால் அறிவுடையவனே அரசனும் விரும்பும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மதுரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் அவரை அழைத்து வந்து, அவருக்கு திருவாத ஊரரை அழைத்து வந்து தனக்கு அமைச்சராக்கியது மட்டும் இல்லை, முதலமைச்சராகவும் ஆக்கினார். முதலமைச்சர் அவர் பாண்டிய நாட்டை சிறப்புறம் அந்த மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரர். அவர் பூர்வீக பேர் திருவாத ஊரர். அவர் சிறந்த அரசாட்சி செய்து வந்தார். ஆனால் அவர் தாமரை இலை தண்ணீர் போல அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு முதலமைச்சர் சாதாரண ஒரு பதவி இல்லை, அந்த நாட்டை ஆளக்கூடிய மிகச்சிறந்த பதவி, முதன்மையான பதவியும் கூட. அப்படி இருந்தும் அவர் தாமரை இலை, உலகில் இருந்தும் லௌகிய வாழ்க்கையில் இருந்தும் தாமரை இலை தண்ணீர் போல அவர் வாழ்ந்து வந்தார். தாமரையில நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது இருக்கும், ஆனா அதுல ஒட்டாது. அது மாதிரி உலகில் இருக்கிறார் சாமி, ஆனா ஒட்டாம இருந்தார். இதையே திருவாசகத்துல புளியம்பல ஓடு ஒத்தேனே அப்படின்னு அவர் பாடுறார். நீங்க நல்ல பழுத்த புளியம்பழத்தை, அந்த ஓட்டோட புளியம்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டி பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு சத்தம் கேட்கும். உடைச்சு பார்த்தீங்கன்னா அந்த தோலுக்கும் உள்ள பழத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இவருடைய வாழ்க்கை லௌகீக உலக வாழ்க்கையில் இருந்தாலும் அதில் ஒட்டாம இருந்தார். அதில் தான் இருக்கிறார், ஆனால் ஒட்டலை. புளியம்பழ ஓடு போல தாமரை இலை தண்ணீர் போல அவருடைய வாழ்க்கை இருந்தது. நாளும் மீனாட்சி அம்மை சமேத சொக்கநாத பெருமானை நாளும் வழிபாடு செய்வார். சிறந்த ஆட்சி செய்தார். அப்போது மன்னர்கிட்ட குதிரைகள் பற்றாக்குறையாக இருந்ததுனால அந்த காலத்தில் அரேபிய வெளிநாட்டு குதிரைகள்லாம் அந்த இன்னைக்கு இருக்க ராமநாதபுரம் என்ற கடற்கரை ஓர பகுதியில் கீழக்கரைன்னு ஒரு பகுதி உண்டு. அந்த கீழே கடற்கரை என்று பேர். இன்னைக்கு அதை கீழக்கரைன்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் நிறைய வெளிநாட்டு குதிரைகள்லாம் இறங்கும். அப்படி நல்ல சிறந்த குதிரைகளை எல்லாம் வாங்க வேண்டும். சரி, நிறைய பொன்னும் மணியும் மன்னர் கொடுத்து அனுப்பினார். அவர் இந்த பொன்னும் மணியும் கொண்டு வந்தவர் அப்படியே இன்னைக்கு இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையை கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அறந்தாங்கி பக்கம் வந்துட்டு இருக்கிறார். அறந்தாங்கிலிருந்து 12வது கிலோமீட்டர் இன்னைக்கு இருக்கிற திருப்பெருந்துறை சொல்கின்ற ஆவுடையார் கோயில். அந்த அன்னைக்கு கோயில் பெருசா இல்லை. அங்க எப்படின்னா அதே இடத்துல குருந்த மரத்தடியில, குருந்த மரம்னா குரு இருந்த மரம், குரு வீற்றிருக்கின்ற மரத்தடியில சிவபெருமான் குருவாக இருந்து அங்குள்ள முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே மாணிக்கவாசகரை ஒரு காந்தம் இரும்பை இழுப்பதை போல இழுத்ததாம். நாமெல்லாம் இரும்பு, சாமி காந்தம். அவர் எப்போதுமே நம்மளை இழுக்க தயாரா இருக்கிற. நாம தான் ஒரு காந்தமே எடுத்தாலும் குறிப்பிட்ட இடத்துல வைக்கும் போது அந்த இரும்பை இழுக்க முடியும். காந்தத்தை இங்க வச்சு இரும்பு இங்க வச்சா இழுக்காது, கொஞ்சம் பக்கத்துல வரணும். அதுக்கு நாமளும் கொஞ்சம் பக்கத்துல, சாமி பக்கத்துல போகணும். இவரும் போயிட்டார், ஏறதா போகணும். சாமி அந்த இரும்பை இழுத்து இருப்பதை போல அதுலயும் நம்ம திருவாசகத்துல பாடுறார். இரும்பு தரு மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து அப்படின்னாரு. கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை அப்படின்னு பாடுவார். அப்படி ஈர்க்கும் போது சாமி கரும்பா தித்திக்கிறார். அப்படியே நேராக போயிட்டார். அங்கு குருநாதராக வீற்றிருக்கின்ற சிவபெருமான் திருவடியில
விழுந்து வணங்குறார். சாமி திருநீர் எடுத்து திருவேந்திரத்தை ஓதி ஞான உபதேசம் அளிக்கின்றார். ஞான உபதேசம் அளித்த உடனேயும் மன்னர் கொண்டு வந்திருக்கிறார்ல பொன்னும் பொருளும் நிறைய பல லட்சங்கள் பல கோடிகள் அத்தனையும் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றொரு இடையூறு எனக்கு உண்டோ எந்தோன் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த பாடலுடைய கருத்தின் அடிப்படையில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதருடைய திருவடிக்கு தத்தம் செய்து கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம சாமி குருநாதருக்கும் சிவபெருமானுக்கு என்ன பண்ண, சிவபெருமான் குருவும் வேற இல்லை, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நீரில் தத்தம் செய்து கொடுத்துடணும். சிவபூஜையில டெய்லி கொடுப்போம், தத்தம் செய்து கொடுத்துடணும். அது மாதிரி சாமி தத்தம் செய்து கொடுத்துட்டார். என்னுடைய உடல் பொருள் ஆவின்னு கொடுத்துட்டா அவருக்கு இருக்க பணம், கையில் வச்சிருக்க பணமும் அவருக்கு தானே. சாமி திருவடி எல்லாத்தையும் வச்சுட்டார். சாமி வந்து அவருடைய உள்ளத்தில் உணர்த்ததுனால இறைவன் உணர்த்துறார். குருநாதர் வந்து உணர்த்தும் போது அந்த பொன்னும் பொருளையும் கொண்டு அவங்க கோயிலே கட்டிட்டார். அதான் இன்னைக்கு இருக்க திருப்பெருந்துறை கோயில், ஆவுடையார் கோயில்னு சொல்லுவோம். அங்கே அருமையான கடைநுடுக்கமுள்ள கோயிலே கட்டிட்டார். கோயில் கட்டிக்கிட்டு இங்கே குதிரை வாங்க போனவரை ஆளை காணமே அப்படின்னு சொல்லி மன்னர் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்போ சேவர்கள் சொன்னார், அவர் நீங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் வச்சு கோயில் கட்டிட்டாங்க, அவர் அமைச்சர் கோயில் கட்டின்னு தெரியும்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரை உடனே இழுத்து வாருங்கள் என்ற ஆணையிட சேவர்கள்லாம் வர்றாங்க. குதிரை எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுவாமி அசரீரியாக அருள்கின்றார் சிவபெருமான். குதிரை ஒரு 5-6 நாட்களில் வரும் என்று சொல் அப்படின்னார். அதே மாதிரி சொன்னார். குதிரை வரல. மாணிக்கவாசகங்க திருவாரூரை கொண்டு வந்து சிறையில் போய் அடைச்சிட்டார். மதுரைக்கு வந்து சிறையில் அடைச்சிட்டார். சிறையில் அடைச்சு நிறைய தண்டனைகள் தண்டிக்கிறார். நீ எப்படி பொண்ணும் பொருளையும் நீ வீணாக செலவு செய்து விட்டாயே அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறார். தண்டித்த உடனேயும் அந்த இரவே என்ன நடக்குது, தண்டிக்கிற இரவே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அன்னைக்கு ஆவணி மூலம். அந்த நாளில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சாமி வந்து சிவபெருமான் சுக்கநாத பெருமான் அந்த காட்டில் மதுரைக்கு வெளிப்புறத்தில் உள்ள அந்த அவுட்டில் உள்ள காடுகள் இருக்கு. அந்த காட்டு பிரதேசம் நிறைய நரிகள் எல்லாம் இருந்தது. அந்த நரிகள் எல்லாம் குதிரையாக்கிட்டார். நரிகள் எல்லாம் குதிரை பரியாக்கி அப்படியே சாமியே குதிரை சேவகனாக, அந்த குதிரை ஓட்டியாக சாமியே வர்றார். நிறைய பார்த்தா சாமி வந்து குதிரையை கொண்டு வந்தால் அந்த குதிரை எவ்வளோ தரமிக்க குதிரையா இருக்கும். அந்த குதிரையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் மன்னனிடம் வந்து சொல்கிறார்கள், மிகச்சிறந்த இதுவரை நாங்கள் சிறந்த குதிரையை பார்க்கல, ஆனால் அந்த குதிரையை ஓட்டி வர்றவர் பார்த்த சேவகர் அவருடைய அழகு அவ்வளவு அழகு. எனக்கு சொக்கநாதரே வந்தால் அவரை பார்த்தாவே எனக்கு கையெடுத்து கும்பிடும் போடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்றாங்க. மன்னரும் போறாரு. அந்த குதிரை அவர் அறியாம மன்னரும் கும்பிடுறாரு. அவரை பார்த்தா சாமி அவரை பார்த்தா யாரும் கும்பிடாம இருக்க முடியும், கும்பிடுறாரு. அப்புறம் கும்பிட்டு கையை எடுக்கிறாரு. ஒரு சேவனுக்கு போய் நாமையே வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் மனசுக்குள்ள அந்த அன்பு பெருகுது. அந்த நிலையில நீ யார் அப்படின்னு கேட்கிறார் மன்னர். கேட்கிறார், நான் வந்து குதிரை சேவகன், நீங்க திருவாரூருடைய ஆணையின்படி இந்த குதிரையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையினுடைய இலக்கணங்கள் எல்லாம் சொல்றாரு. குதிரைக்கு இலக்கணம்லாம் அந்த சுழி இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி நிறைய அந்த லட்சணம் நம்ம மனிதனுக்கு சாமுத்திர லட்சணம் சொல்வதை போல அந்த குதிரைக்குள்ள லட்சணங்கள்லாம் நிறைய இது திருவிடையாளர் குணத்துல ரொம்ப விரிவா சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு பயனுள்ள குதிரை எப்படி இருக்கணும்னு தெளிவாக இந்த நூலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லணும் அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. அந்த குதிரையெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு சில பரிசுகள் கொடுத்து அவர் சாமி விடை பெற்று போயிட்டார். குதிரையில் வந்தவர் மாணிக்கவாசர் உடனே சிறையிலிருந்து வெளியே விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அந்த குதிரையெல்லாம் ஏற்கனவே பழைய குதிரைகள் எல்லாம் குதிரை கொட்டியில் இருக்கும்லங்க, அதில் கொண்டு அடைச்சி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அன்னைக்கு இரவு அடைச்சிட்டாங்க. அடைச்சி என்னாச்சுன்னா அந்த பழையபடி இறைவனுடைய அருளால அந்த குதிரையெல்லாம் பழையபடி நரியாகி போயிடுச்சு. அது உண்மையான நிலை வந்து நரிதானே பழைய நிலைக்கு அது வந்துருச்சு. இது எப்படின்னா இறைவன் ஏன் நம்ம நேரடியாகவே அந்த குதிரையை கொண்டு வந்துடலாம், ஏன் நரியை போய் மாற்றி பழையபடி குதிரையாக்கி பழையபடியும் அது மாற்றணும்? நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும், இந்த உலகம் எதனால் ஆனது அப்படின்னா எல்லாமே இறைவனுக்கு சொந்தம் தான். இந்த உலகம் மாயையால் ஆனது. மாயையிலிருந்து ஏற்கனவே மாயைன்னு ஒன்று இருக்குது, அது யாரும் செய்யலை, இறைவனே அதை செய்யவில்லை. மாயை என்றது எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள். இறைவனும் எப்பயும் இருக்கக்கூடிய பொருள் தான், நாமளும் எப்பவும் இருக்கக்கூடிய பொருள் தான். இந்த 3 பொருளுக்கும் அழிவில்லை என்பது நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதனால ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருள் மாயையை எடுத்து இந்த உலகத்தை படைக்கிறார். அதுதான் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை மாற்றி கொடுக்குறாரு. அந்த நரியை வந்து குதிரை ஆக்கிட்டாரு, மாற்றி ஆயிடுச்சு.
கொண்டு விட்டார். பழையபடி அது குதிரை ஆயிடுச்சு. அந்த நரியானதுன்னையும் ஏற்கனவே பழைய குதிரைகள் இருக்குல்ல, அந்த குதிரையெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சு எல்லாம். அதெல்லாம் பார்த்தா ரத்த காடா இருக்கு அந்த கொட்டிலாம். மதுரையை துவம்சம் பண்ணி எங்க பார்த்தாலும் மதுரைக்கு அழிவு ஏற்பட்ட மாதிரி அந்த குதிரைகள் துவம்சம் பண்ணிட்டு ஓடுது, காட்டுக்கு ஓடுச்சு. மறுநாள் காலையில மக்கள் எல்லாம் சேர்ந்து மன்னர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, இப்படி வந்து நரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணி விட்டு சென்று விட்டது. அப்புறம் இவர் மாணிக்கவாசருடைய தான் சொல்லி பழையபடி திருவாரூருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த இரவு கடுமையான தண்டனை கொடுக்கும்போது சாமி என்ன பண்றார், சாமி கருணாமூர்த்தி அந்த தண்டனை கொடுக்கும் போது சிவமே கதினி சிவபெருமானே நினைத்திருந்தார். எத்தனை துயரம் வந்தாலும் நம்மளாம் துயரம் வந்தா இறைவனை உடனே மறந்துடுவோம். அதாவது ஒரு சிறு துயரம் வந்தா சாமிட்டு போய் பிரார்த்தனை பண்ணுவோம், இது மாதிரி துயரம் இருக்கு சாமி என்னை எப்படியா போக்கிடுங்க, நோய் வந்து அது வந்தான்னு கேட்போம் இல்லைங்களா. ஆனா பெருந்துயரம் வந்தா சாமியே ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. ஆனா எல்லா ஞானிகள் வந்து எந்த நிலையிலையும் இறைவனை மறவாதவர்கள். அந்த நிலையிலே இறைவனை மறவாத அந்த தியானத்தில் இருந்தனால சாமி வந்து அவருக்கு அருள் பண்றாங்க. அருளும் போது அந்த சேவர்கள் தானே இவங்க எல்லாம் வாட்டி விதைக்கிறாங்க. அதனால அந்த சேவர்கள் எல்லாம் இல்லாம நிலையை உண்டு பண்ணா என்னன்றதுக்கு பெருமான் வந்து வைகை ஆறு வறண்டு போய் கிடந்தது. அப்ப வெள்ளத்தை வரவழைச்சிட்டாரு. வெள்ளத்தை வரவழைச்சுன்னு சேவர்களுக்கு வேலை வந்துருச்சு, எல்லாரும் போய் கரையை கட்டணும். ஆனா இங்க பணியாளர்கள் முதற்கொண்டு சேவர்கள் முதற்கொண்டு மன்னரை தவிர எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா கரையை போய் அடைக்கணும். அவ்வளவு பேரும் கரையை அடைச்சும் அதை அடைக்க முடியல. அதனால வீட்டுக்கு ஒருவர் வந்து அடைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி வீட்டுக்கு ஒருவர் வரும்போது எல்லாம் அப்ப சாமி வந்து இருவருக்கு அருள் செய்கிறார். மாணிக்கவாசர் அருள் புரியும். இன்னும் ஒரு அம்மை அங்க இருக்கிறாங்க, வந்தி அம்மைன்னு ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்களுக்கு 2 in 1 மாதிரி 2 பேருக்கு அருள் செய்ய வரார். அந்த அம்மையா வந்து யாரும் இல்லாத உற்றார் உள்ளவர்கள் யாரும் இல்லை, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்றவ அந்த அம்மா எனக்கு சொந்தக்காரர் சொக்கநாதர் தான், இறைவன் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும். இந்த அம்மா இத்தனை கோயிலுக்கு போகாது, சொக்கநாதான் மனசுக்குள்ளேயே வழிபாடு செய்யும். அந்த அம்மாவுக்கு ஒரு கஷ்ட ஜீவனம், ஏதாவது உழைத்து பிழைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த அம்மா ஒரு வைசியர் குலம், அதனால அவங்க குலத்தக்கப்ப ஏதோ ஒரு வியாபாரம் செய்யணும்னு நினைச்சாங்க. பிட்டு வியாபாரம் செய்யலாம்னு சொல்லி பிட்டை அவிச்சு, நம்ம இன்னைக்கும் மதுரையில் போனால் அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரம் நிறையா நடக்கும். அதே மாதிரி பிட்டை அவிச்சு அந்த அம்மா வந்து இலையில வச்சு வர உங்களுக்கு கொடுத்துட்டு அதில் வரும் ஒரு சிறு தொகை வரும், அதை வச்சு ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பிட்டு எடுக்கும்போது அந்த உதிரியான பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு இலையில தனியாக எடுத்து சொக்கனாதா இது உனக்கப்பா அப்படின்னு கொடுத்துரும். நெய்வேத்தியம் டெய்லி நெய்வேத்தியம் இருந்தது இந்த அம்மா. சொக்கனாதா உனக்கு சிவார்ப்பணம் அப்படின்ட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு அதை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அவர் சொக்கநாதர் வர்றார். எப்படி வர்றாருன்னா, இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வருன்னு சொன்னால் இந்த அம்மா வயசான அம்மா போய் கரையை அடைக்க முடியுமா? இதுக்கே பாவம் 80 வயசு ஆகுது, கரையை போய் எப்படி அடைக்க முடியும்? ஆனால் கூலியாளை வச்சு அடைக்கலான்னா அது கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கும் பணம் இல்லை. அதனால சொக்கநாதான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல முட்டை வச்சுட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த நேரம் பார்த்து சாமி வர்றாரு. என்னை கூலி கொள்வார் உளரோ அப்படின்னாரு. எனக்கு கூலிக்கு என்னை வேலைக்கு இருக்கிறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அடுத்த வீட்டில் கேட்கல, கரெக்டாக அந்த அம்மா வீட்டுக்கு மேலே தான் கேட்டார். அந்த அம்மா எனக்கு வேணும் தாப்பா, ஆனால் உனக்கு கூலி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் சத்து இல்லையே அப்படின்னாரு. வந்த சாமி எப்படி இருக்கு, பட்டு பீதாம்பரம் குடிச்சு வந்தாரா? இல்லை, சொக்கநாதர் இருந்து அழுக்கு வேட்டி, அது ஒரு 10 மாதம் உடுத்தி அழுக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழுக்கு வேட்டி, கிழிந்த துண்டு, ஒரு ஓட்டையா இருக்கின்ற ஒரு சும்மாடு மேலே கட்டிக்குவாங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன மண் வெட்டி, அதுக்கு மேலே ஒரு தட்டு, கொத்தராசித்தால் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி மண்வெட்டி, இதெல்லாம் கொண்டு வர்றாரு. இதெல்லாம் ரொம்ப அரதப்படசாக இருக்கும். அப்படி ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு கூலியாளராக வர்றாரு. அந்த அம்மா பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு. பரவாயில்ல, நீ வழக்கமாக எனக்கு நீ கொடுப்பதே கொடு அப்படின்னாரு. வழக்கமாக நான் என்ன கொடுப்பேன்னு தெரியல, வேணா இந்த புட்டுக்கு வேணா தரணுமா, அதைத்தான் நான் கேட்டேன்னு. அதான் நீ டெய்லி கொடுக்குறேன் கொடுன்னா அந்த அம்மா அந்த உதிரி புட்டெல்லாம் எடுத்து சொக்கநாதர் கொடுக்குற உண்மையான சொக்கநாதருக்கே கொடுத்துருச்சு அந்த அம்மா. நான் பாருங்க, நாள்தோறும் நெய்வேத்தியம் நம்ம பாவனையில பந்ததுனால ஒரு நாள் நேரே வந்து இறைவன் அந்த உண்டு மகிழ்கிறார். அதனாலதான் நம்ம வழிபாட்டுல வந்து நம்பிக்கையோடு நாள்தோறும் செய்தால் ஒரு நாள் இறைவன் வந்து அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதனால இறைவனே வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு கேட்டார். இன்னும் வேணும்னா அது எதப்பா வச்சுக்க வேணும்னா அவர் கிழிந்த துண்டு இருக்கு கந்தையாடை, அதில் வந்து கொஞ்சோண்டு வாங்கி முடிஞ்சு அதை வச்சுக்கிட்டார். வச்சுட்டு அந்த சும்மாடை எடுத்துட்டு தோட்டத்தை அந்த கரைக்கு அடைக்க போனார். அங்கே அவர் வேலை செய்யலை. சாமி யாராவது வேலை வாங்க முடியுமா? இவர் வேலை செய்கிற மாதிரி நடிப்பார், நிறைய மண்ணெல்லாம் எடுப்பார், தலையில் வைப்பார். அவர் போய் கரையில் போகிறதுக்கு ஆற்றுக்குள்ளே போடுவார். இப்படி வேணும்னே பண்ணுறது. அதுக்கு எடுத்தவர் கூடையை தூக்கி ஆற்றுக்குள்ளே போட்டார்.
ஐயோ கூட விழுந்துருச்சுன்னு சொல்லி பழையபடியும் ஆற்றுக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த கூடையை எடுத்துகிட்டு வருவார். இதெல்லாம் பார்த்த சேவர்களுக்கு பயங்கர கோவம். ஏப்பா நீ வேலை செய்கிறியா விளையாட வந்தியா? இல்லை சாமி வந்து உண்மையிலே அவருடைய விளையாடல் தானே. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அடிக்கவும் முடியல, பக்கத்தில் கூட ஒரு பக்கம் போகவும் முடியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால விட்டுட்டாங்க அவரை. இவர் வேலை செய்கிற மாதிரி பண்ணுவார். அப்புறம் ஒரு மரத்தடியில் போய் ரொம்ப களைச்சி போன மாதிரி படுத்துக்குவார். அந்த சமயம் பார்த்து மன்னர் அரிமர்த்தன பாண்டியன் அவர் வர்றார். வந்து என்ன இந்த இடத்துல கூட்டம் கேட்குறாரு. மன்னா எல்லாரும் பணி செய்கிறாங்க, இந்த இவர் ஒருத்தர் மட்டும் பணி செய்ய மாட்டேங்கிறாரு. வந்தியம்மையாவுடைய கூலியாளாக வந்தார், ஆனால் எந்த பணியும் செய்ய மாட்டேங்கிறார். நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்தோம் முடியல, பக்கத்தில் கூட எங்களால் போக முடியலன்னார். அப்படியாட்டு ஒரு வேகமாக போடு ஒரு பெரம்பு எடுத்து சாமியோட முதுகில் ஒரு அடி அடித்தார். அந்த அடி அவர் யார் முதுகில் அடித்தவர் முதுகிலே விழுந்தது, அரிமர்த்தன பாண்டியன் முதுகிலே விழுந்தது. அங்குள்ள அத்தனை சேவர்கள் முதுகிலே விழுந்தது. அந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்களே அவங்க முதுகுலை விழுந்தது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் முதுகுலை அந்த அடி விழுந்தது. ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கின்றார். இறைவன் அடிக்கும் போது அது அனைவருக்கும் போகுது. இறைவனுக்கு நம்ம நெய்வேத்தியம் கொடுத்தா அதுவும் அனைவருக்கும் போகுது பாருங்க. அதான் அன்பு. அந்த வகையிலே அது அப்போ கட்டு இப்படி அடி விழுந்து மன்னனுக்கு தெரியல. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. நாம் தான் சொக்கநாதர் சொல்லி அவருக்கு அந்த திருவுருவத்தை திருமேனியை காட்டியவர்கள். அப்போ மாணிக்கவா அவர் பொறுத்து தான் நான் அந்த இதை செய்திருக்கோம். அவர் செய்த எல்லாம் உங்களுக்கு புண்ணிய செயல். அதாவது ஒரு அரசாங்கம் நடந்தால் அது அதனுடைய நிதி, அது வந்து நிதி வந்து அனைவருக்கும் சொத்து, பொதுமக்களுடைய சொத்து தான் அரசு நிதி. அந்த நிதியை நல்ல புண்ணிய செலவுகள் செய்யும் போது அந்த ஆட்சி செய்கிற மன்னருக்கும் அங்குள்ள அனைத்து நாட்டு மக்களுக்கும் அந்த புண்ணியம் சேரும். அத்தகைய புண்ணியத்தை அவர் செய்திருக்கிறார். ஏன்னா நீ சம்பாதித்த இந்த பணம் புண்ணிய வழியில் உள்ளது, அதனால் அது புண்ணிய செலவுக்கே போகட்டும் என்பதை அதனால் அவர் செய்து சரி என்று சொல்ல அவரை வணங்கி மாணிக்கவாசகரை அரிமர்த்தன பாண்டியனும் வணங்குகிறார். வணங்கி அவர் விடை கொடுக்கிறார். ஒரு அடியாரை நான் சேவகனாக, முதலமைச்சராக தான் பணியாளர் தானே, சேகனமாக வைத்துக் கொள்வது தவறு என்று மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து தங்களுடைய இறை வழியில் செல்லலாம் என்ற அந்த அருள் விடையை அவரும் கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டு பல தலங்களை எல்லாம் திருவண்ணாமலையில் திருவம்பாய் பாடுறார், சீர்காழியில் பதிகம் பாடுறார். இப்படி பல தலங்களுக்கு சென்று பல பதிகங்கள் பாடி இங்கு சிதம்பரத்தை நிறைவில் அடைகின்றார். அங்கு கிழக்கு வாசல் நீண்ட ஒரு தவம் இருக்கின்றார். இருந்து ஒரு நாள் அந்த எல்லாம் வல்ல நடராஜ பெருமானே அந்தன திருக்கோலம் கொண்டு அவருடைய அந்த கிழக்கு பகுதியில் விட்டிருக்க அந்த குடிலுக்கு சென்று, ஐயா நீங்கள் ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒவ்வொரு இடத்திலும் மிக அருமையான பாடல்கள் நீங்கள் பாடுகிறீர்கள், அதை நான் ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் ஒரு ஏட்டில் எழுதி கொள்ள வேண்டும், நீங்கள் தயவுசெய்து மறுமுறை ஒரு முறை பாடுங்கள் என்று நடராஜ பெருமானே வந்து அந்தன வடிவம் கொண்டு கேட்கின்றார். கேட்க அவர் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்ற 51 பதிகங்கள் அவர் பாட நடராஜ பெருமானே தன் அந்த கரம் பருந்து எழுதியதுதான் திருவாசகம். அந்த திருவாசகத்தை ஏட்டை எழுதி அன்றைக்கே வந்து நடராஜ பெருமானுடைய அந்த பஞ்சாக்கரை படி சொல்லும் அதில் கொண்டு சாமி வச்சிடுறார், திருவடியில் வச்சு அவர் மறைந்துடுறார். மறுநாள் காலையில் எல்லாம் திருப்பள்ளி எழுச்சி பாடி அந்த தீட்சிதர்கள்லாம் நடராஜ பெருமான் சன்னிதானத்தை திறக்கும்போது அங்கே ஒரு ஏடு இருக்கின்றது. இது என்ன ஏடு என்று கேட்க அதில் பார்த்தா அதில் அந்த முழு திருவாசகத்துக்கு கீழே அடியில் மாணிக்க வாசகர் சொல்ல கேட்டு திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று அவர் கையெழுத்து போட்டு வச்சிருக்கார். நடராஜ பெருமான் கையெழுத்து போட்டே அது கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் பார்த்தோன்னே மாணிக்கவாசக பெருமானுடைய கிழக்கு அப்போ வரை மாணிக்கவாசக பெருமான் யாருக்கும் தெரியல. அவரை போய் வணங்கி அங்கு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அந்த காலத்தில் நூல் ஒன்று வெளியிட்டால் அதுக்கு நூல் செஞ்சவங்க விளக்க உரை செய்யணும், அது ஒரு மரபு இருந்தது. அதனால் இந்த நூலுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர்கள் கேட்டார்கள். 3000 மந்திரர்கள் கேட்டாங்க. அதுக்கு பெருமான் சொல்றார், இந்த நூலுக்கான விளக்கம் இதோ என்று நடராஜ பெருமானுடைய திருவடியை காட்டிக்கொண்டு அந்த கருவறைக்கு சென்று அவரோடு 2.5 கலந்தனால்தான் இந்த ஆணி மகம். திருவாசகம் எப்படின்னா திருவாசகனோட அனுபவ நூல், அதான் காட்டு. இது எல்லா நூலுக்கும் வந்து விளக்க உரை இருக்கு. திருவாசகத்துக்கு பிற்காலத்தில் வந்த பெரியவங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் விளக்கம் செய்திருக்கிறாங்கன்னா அது விளக்கம் சொல்றதை விட அறிஞ்சொற் பொருள் தான். ரொம்ப அந்த காலத்து தமிழ் சொற்களுக்கு சில இன்னைக்கு நடைமுறையில் சொற்களுக்கு சில அர்த்தங்கள் நமக்கு தெரியாது, அது இந்த காலத்து பெரியவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான உண்மையான விளக்கம் என்ன சொன்னால், நாள்தோறும் திருவாசகத்தை ஓதுவது. ஓத 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 அந்த ஆன்மா ஒரு அனுபவத்தை பெறும். அந்த அனுபவம் எது என்பதை மாணிக்க வாசகரை பாடலை சுட்டி காட்டுகின்றார். சீலமின்றி நோன்பின்றி செறிவின்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய்
சுழண்டு விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரால் உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை குடியேன் என்றோ கூடுவதே. இதுல மொத்த கருத்தை இங்க அனுபவத்தை சாமி சொல்றார். அதாவது நாமெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல இந்த இன்னைக்கு தான் டிவி வந்துருச்சு. அந்த காலத்துல கிராமங்களெல்லாம் பாவை கூத்து அப்படின்னு ஒரு தோல் பாவை கூத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா ஒரு திரை கட்டியிருப்பாங்க, அதில் வெளிச்சம் இருக்கும். அந்த திரைக்கு முன்னாடி இது மாதிரி பார்வையாளர் உட்காந்துருப்பார். திரைக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணுவார்னா 5 விரல்கள் 5 நூல்களை கட்டியிருப்பார். அந்த நூலில் 5 பொம்மைகள், அவரோட பொம்மைகள் இயங்கும். இந்த விரல்களை ஆட்டி ஆட்டி அந்த பொம்மையை இயக்குவார். பின்னாடி இந்த பொம்மை இயங்கும். இது மாதிரி ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம்னா அந்த காலத்து பெரியவங்க இந்த பாவை கூத்து மூலமாகவே அந்த புராணங்களை புரிய வச்சாங்க பெரியவங்க. அப்ப என்னன்னா இந்த 5 பின்னாடி உட்கார்ந்து செய்யறாரு, திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து விரல்லே ஆட்டுறாரு பாருங்க, அந்த பொம்மையை ஏற்கிறாரு பாருங்க. அந்த பொம்மையில ராமன் இருக்கும், சீதை இருக்கும், பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாம், அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த வரலாறு இப்படியே சொல்லுவாங்க. ஆனா அந்த திரையில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நிகழ்வு தான் தெரியும், அந்த காட்சியும் தெரியும், அதை ஆட்டுறவங்க யாருன்னே தெரியாது. அது மாதிரி எல்லாத்தையும் ஆற்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சிவபெருமான். அவர் தோளின் பாவை கூத்தாட்டாய் அப்படின்னாரு. தோல் பாவை கூத்தாடுற மாதிரி சாமியே இயற்கையாக அந்த கூத்தை நமக்கு செய்தார். ஏன்னா நம்ம என்ன பண்ண பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில மாறி மாறி பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த வாழ்க்கையிலே உழண்டு கொண்டிருக்கின்றோம். அது காரணம் நாம் செய்த வினைகள். அந்த வினையின் அடிப்படையிலே பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி வருகின்றது. அந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லி வினையின் அடிப்படையில் வருகின்றதுனால அந்த தோளின் பாவை கூத்தாட்டாய் நாம் சுழண்டு விழுந்து கிடக்கின்றோம். துன்பத்திலையும் சிறு இன்பத்திலையும், ஆனா பெரும் துன்பத்திலையும் தொல்லையிரும் பிறவி அப்படின்னாங்க. பிறவியே துன்பம்தான். அப்படிப்பட்ட அந்த துன்பமான பிறவியிலே நாம் அந்த ஆழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து நாம் விடுதலை அடைய மாட்டோமா என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்திக்கும் இல்லைங்களா? அந்த விடுதலை அடைய வேண்டுமானால் அதுக்கு நம்ம திருவாசகம் படிக்கணும், திருவாசகத்தை நாளும் ஓதணும். அதில் விடுதலை சொல்லப்பட்டுகின்றது. அது எப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தம், நம்ம சைவ மார்க்கம், சைவம் என்ன சொல்கின்றதுன்னு சொன்னா 4 விதமான தவங்களை சொல்கின்றது. அந்த 4 விதமான தவங்களை நாம் செய்தால் இந்த துன்ப சுழற்சி, அந்த சுழற்சியிலிருந்து பிறவியிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். அதான் மோட்சம், அதான் பேரின்ப பெருவாழ்வு, என்றும் இன்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார். எனக்கு இந்த நாடு இல்லை அப்படின்னார். அவருக்கு இருக்கு, இது யார் இல்லை, நமக்கு இல்லைன்னு அர்த்தம். பெரியவங்கெல்லாம் அந்த பிறருடைய குற்றங்களா தன்னுடைய குற்றங்களா சொல்லுவாங்க. அதனால நாடு இல்லைன்னு சொல்றாரு. அது நமக்கு நாடு எது இல்லைன்னா அந்த 4 தவத்தை நம்ம செய்யல. சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவு இன்றி, அறிவு இன்றி, இந்த 4 இல்லாதனாலதான் இந்த தோளின் பாவை கூத்தாட்டா சுழண்டு விழுந்து கிடக்கின்றோம். இவ்வளவு துன்பச் சூழல் இருக்கின்றதுக்கு காரணமே இந்த 4 தவத்தை நாம் செய்யாததுதான் காரணம் என்பதை மிக அருமையாக சொல்கின்றார். இந்த சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, இது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 தவத்தை நம்ம செய்யாதான் காரணம். இந்த 4 எப்படின்னா 4 படிநிலை மாதிரி, மேல மேல படி, ஒன்னோட ஒன்று உயர்ந்தது. சரியை விட உயர்ந்தது கிரியை, கிரியை விட உயர்ந்தது யோகம், யோகத்தை விட உயர்ந்தது ஞானம். இதை சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, அப்படி 4 படிநிலை. இந்த 4 நான் செய்யலையே அப்படின்னார். இந்த 4ஐயும் திருவாசகம் முழுவதும் கொடுத்திருக்கிற 4 எப்படி செய்வது, இந்த 4 தவத்தை எப்படி செய்யணும்ன்றது திருவாசகம் முழுவதும் படித்து உணர்வோர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த சீலம் என்பது என்னன்னு தெரியுங்களா? கோயிலுக்கு நாள்தோறும் போகணும், தினசரி கோயிலுக்கு போகணும். இந்த உடம்பால தொண்டு செய்யணும். இந்த உடம்பால செய்கின்ற தொண்டு சரியை. நம்ம கோயிலுக்கு போகிறது உடம்பால தானே போகணும். கோயிலில் உழவாரப்படி செய்வது, இது மாதிரி மலர் மாலை கட்டுவது, மெழுகுவது, தூய்மை செய்வது, தூய பணிகள், அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்வது, மாலை கட்டி கொடுப்பது, இப்படி கோயிலுக்கான திருப்பணிகளை நாம் எல்லாம் செய்கின்றோம் இல்லை? இந்த உடம்பால செய்கின்ற பணி அதான் சீலம். உண்மையான சீலர்னு சொல்லுவாங்களே, இவர் பெரிய சத்திய சீலரையா, அப்படி சீலர்னா இந்த தொண்டை செய்கிறதா சீலர். அதான் சரியை என்ற மார்க்கம், இந்த உடலால செய்கின்ற தொண்டு. அதுக்கடுத்து கிரியை அப்படி சொல்றது வாக்கால மந்திரங்களால் செய்கின்ற தொண்டு. இந்த மந்திரங்களால் சிவபூஜை செய்வது, மந்திரங்களால் சிவபூஜை செய்வது கிரியை. இதெல்லாம் மாணிக்கம் பல இடங்கள்ல இது 2ஐயும் சொல்றார். அடுத்து மனதால் செய்வது, அதான் யோகம்.
உடலால் செய்வது, வாக்கால் செய்வது, மனதால் செய்வது, அது யோகம். அதுக்கு இந்த உடம்பு இதுக்கு என்ன பண்ணா, உடம்பு பற்று அந்த இடத்துல இருக்காது, வாக்கு அமைதி வரும். அடுத்து மனதால் மட்டுமே தியானிக்க கூடியது, அது யோகம் சொல்லுவாங்க. அந்த யோக நிலை இது மூணையும் சிறப்பா ஒருத்தர் யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் ஞானம். அப்ப அந்த ஞானம் எதுன்னா, இது மாதிரி பன்னிரு திருமுறைகள், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட, சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் உள்ளிட்ட இந்த பன்னிரு திருமுறைகளை சிந்தித்தல், இதுதான் ஞானம். இப்ப நாம செஞ்சிட்டு இருக்குது ஞானம். இது 4வது படி. இந்த 4வது படி உடனே யாருக்கு வராது இல்லைங்களா? உடலால தொண்டு செய்யணும், வாக்கால தொண்டு செய்யணும், மனத்தால தியானிக்கணும், அப்புறம்தான் இந்த 4வது செய்கின்ற தொண்டு வரும் இல்லைங்களா? இப்ப இந்த 4வது படிக்கு நம்ம பெருசா இல்லை, இவ்வளவுதான் உட்காந்து கேட்போம், அவ்வளவுதான் வரும். ஏன்னா அது கடைசி படி, அதனால இது மேலான படி. இது ஞானப்படி, ஞானம். இது ஞானப்படிதான் திருவாசகம். திருவாசகத்தில் அதிகபட்ச ஞானத்தை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. இந்த ஞானம் என்பது தேவார திருவாசகோட 12 திருமுறைகள் இல்லைங்களா? நம்ம தமிழிலே சைவ சித்தாந்த சாத்திரம் இருக்கின்றது. அது 14 நூல்கள், 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், எண்ணற்ற உபநிடதங்கள், இத்தனையும் அறிவு சார்ந்த நூல்கள். இந்த அறிவு சார்ந்த நூல்களை நல்ல ஆசிரியரிடம் சென்று கற்றுக்கொள்வது, அதை கேட்பது, அதை சிந்திப்பது, தெளிவது, இதுதான் ஞானம். கேட்பது, நல்லா கேட்கணும், கேட்ட விஷயத்தை நம்ம சிந்திப்போம், சிந்தித்து பின்னாடி ஒரு தெளிவு பிறக்கும், அதுவே ஞானம். அந்த ஞான நிலை படிதான் அன்பு. அப்பதான் இறைவன்பால் ஒருவருக்கு அன்பு பிறக்கும். சாதாரணமா பிறந்தார் மாணிக்கவாதி சேக்கிழார் பெருமான் சொல்வார், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. ஈசன்பால் அன்பு செலுத்தினா அதுவே ஞானம். இது அனுபவ ரீதியாக வருகிறது. அந்த ஞானத்தை, அந்த பக்தியை, பக்தி என்ற வட சொல்லுங்க, தமிழ்ல சொன்னா அன்பு. பக்தி நெறி அறியாத, நம்ம இன்னைக்கு பாடணுமே அந்த பாட்டு என்ன? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம். பக்தி நெறி அதான் ஞான நெறி. பக்தி என்பது வடசொல், தமிழ்ல அன்பு, அன்பு நெறி. இந்த அன்பு நெறி, அன்பு என்பதால் ஈசன்பால் ஞானம். அப்படிப்பட்ட மிகுந்த மிகச்சிறந்த ஞான நூல் எதுன்னு சொன்னா திருவாசகம். அத்தகைய திருவாசகத்தை நாம் ஓத ஓத நாம் அந்த ஞானத்தை பெற முடியும். அது சாமி சொல்வார், இந்த ஞானத்தை பெறுவதற்கு மாணிக்க வாசகர் ஒரு எளிய மார்க்க சொல்றார். முதல்ல தன்னை உணர்வுன்னுவார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், எல்லாமே பொய், நானே பொய். என் மனதாவது ஏதோ உண்மை பேசுமா? அது வஞ்சகம் உள்ளது, அதுவும் பொய். என் அன்பு, நான் காட்டுற அன்பு இருக்கே, அதுவும் பொய் தான். ஏன்னா மெய்யன்புன்றது வேற. மெய்யன்பது கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம கள்ளங்கபடம் இல்லாத தூய அன்பு, ஒரு வெள்ளை நிறம், அது தூய அன்பு தான் அது. அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருமான் சொல்ற, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு எளிய மார்க்கம் உண்டு. ஏன்னா நம்ம இறைவனுடைய அருளை ஏன் பெற முடியல? நம்ம வினை நிறைய செஞ்சிருக்கோம், அந்த வினையை கழிக்கணும். வினை கழிஞ்சாதான் நம்ம இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்ப வினை கழிவதும் இறைவனுடைய அருளை பெறுவதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அது எப்படி? மாணிக்கவாசகர் நம்ம வழிகாட்டுகிறார். யானே பொய், பெருமானே நான் எப்பவுமே பொய் பேசிக்கிட்டு திரிகிற ரொம்ப மோசமான கீழான ஆள். உலகத்திலே ரொம்ப கீழான ஆள் யாருன்னு சொன்னா நான் தான். உலகத்திலே ரொம்ப மேலான, ரொம்ப பெரியவங்க யாருன்னா சாமி நீ தான். ரொம்ப பெரியவர் நீ, ரொம்ப உலகத்திலே கீழே யாருன்னா நான். தாழ்வெனும் தன்மை, இந்த தாழ்வெனும் தன்மை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா இறைவனோட அருள் கிடைக்கும். அடக்கம், அந்த அடக்கம் தான் அன்பை கற்றுக் கொடுக்கும். அடக்கம் அன்பு ஒரே மாதிரி வரும். ஆகவே நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், காந்தியடிகள் வரலாறுல அது வருது. எவ்வளவு ஒரு அடக்கம் ஒன்று. அவர் டால்ஸ்டாயை குருநாதர ரஷ்ய அறிஞர். ஆனால் அவருடைய நூல்கள் எல்லாம் நம்ம சைவ கருத்துக்களே அவர் சொல்லுவார். ரஷ்யக்கார் தான், ஆனால் நம்ம சமய கருத்துக்களை அவர் பேசுவார். அந்த நூல்லாம் நீங்கள் நூலகத்தில் அடித்து படிங்க. டால்ஸ்டாய் நூல் ஒவ்வொன்றும் அருமையான நூல்கள். நம்ம சைவ ஆச்சாரிய பெருமக்கள், ஈசான சிவாச்சாரியர் உட்பட்ட பெரியவங்கள்லாம் அந்த நூலை பாராட்டியிருக்காங்க. அப்போ காந்தி பாராட்டுறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதனால் அந்த டால்ஸ்டாய் நூலை படித்து டால்ஸ்டாயே தன்னுடைய குருநாதராக கொண்டார். அப்போ டால்ஸ்டாய் அடிக்கடி காந்தி கடிதம் எழுதுவார். டால்ஸ்டாயும் இவருக்கு கடிதம் எழுதுவார். அப்படி ஒரு கடித போக்குவரத்து இருந்தது. இருந்தாலும் இவர் டால்ஸ்டாயை குருநாதராக கருவார் காந்தி. ஒரு நாள் டால்ஸ்டாயிட்டு ரஷ்யாவிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது, நான் இந்தியாவுக்கு ஒரு பணியாக வருகின்றேன்,
விமான நிலையத்தில் வரும்போது தங்களுடைய ஆசிரமத்தில் உள்ள ஒரு சிறுவனை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு இருக்கிற வழி தெரியாது, அதனால விமான நிலையத்துக்கு உங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு சிறுவனை அனுப்புங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிட்டார். விமானம் வந்துச்சு, டால்ஸ்டாய் இறங்கிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல காந்தி நிற்கிறாரு. நான் ஒரு சிறுவனை எல்லாமா அனுப்ப சொன்னேன், எங்கள் ஆசிரமத்தில் ரொம்ப சிறுவன் நான் தான் அப்படின்னாரு. தாழ்வனும் தம்பி ரொம்ப அவர் பெரியவர் இருக்குல்ல, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்னவன் நான் தான், அதனால நான் தான் வந்தேன் அப்படின்னாரு. அதனால தாழ்வனும் தன்மை எங்க இருக்கோ அவங்க வந்து உயர்ந்து நிற்பாங்க. ஆனால் அவங்க இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். ஆகவே யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இறைவன் முன்பு தன்னுடைய சிறுமையை கருதி யாரெல்லாம் அழுகிறார்களோ அவங்களுடைய இறைவனுடைய அந்த கணத்திலே கிடைக்கின்றார். இதோடு பெரிய உதாரணம். ஏன்னா அவருடைய அனுபவம் தான். இறைவனை அழுது அழுது பாடி இறைவனுடைய அருளை பெற்றவர். இது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் மாணிக்க வாசகரை போற்றும் போது பாடுகிறார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளில் கங்குள், பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமையிலேற துளுமும் கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன்னர். அழுது அழுது இறைவனுடைய அடி அடைஞ்சார். அவருடைய அழுகை வந்து தன்னுடைய குற்றங்கள், குறைகள், தன்னுடைய சிறுமைகள் இதெல்லாம் நினைந்து, நாம என்ன பண்ணோம், நம்ம கஷ்டம் வந்தா அழுகிறோம், அப்படி இல்லை, தன்னுடைய சிறுமையை நினைந்து அழணும். இறைவா உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று அழ வேண்டும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அழ வேண்டும் என்று சொல்வார்கள். அதுக்கு பொதுவா நம்ம ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு சின்ன உறுதியை மட்டும் சொல்ல நிறைவு செய்கின்றேன். இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது என்று ஒருத்தர் கேட்டார். அந்த முனிவர் சொன்னாரு, இங்க வா அப்படி சொல்லி ஒரு தொட்டியில நிறைய தண்ணி இருந்தது. அப்படி அவனுடைய தலை கொஞ்சம் முடி அதிகமாக இருந்ததா, அந்த தலைமுடியை பிடிச்சி அப்படியே அவனுடைய தலையை அப்படியே தொட்டிக்குள்ள அமுக்குனார். அவன் திமிரிக்கிட்டே ஐயோ ஒருத்தர் தலை தொட்டிக்குள்ள தண்ணி இருக்க தொட்டிக்குள்ள ஒருத்தர் அமுக்குனா எப்படி இருக்குதுங்க, திமிரிட்டு வந்தார். நீ எந்த அளவுக்கு திமிரிட்டு உன்னுடைய உயிரை பாதுகாத்திருக்க விரைந்து வருகிறாயோ அதே போல நீ இறைவனை காண வேண்டும், அவர் அருளை பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய் அப்படின்னு. அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலுக்கு தாழ்வனும் தன்மையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பது திருவாசகம். யாரெல்லாம் அடக்கமாக தாழ்வனும் தன்மையோடு சுயநலமின்றி அவர்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறையருளை கொண்டு அந்த மாணிக்கவாசக பெருமானுடைய பொன்னார் திருவடியை வணங்கி திருவாசகத்தை நாளும் ஓத ஓத இறைவனே நம் உள்ளு இருந்து மாணிக்க வாசகர் மூலம் நமக்கெல்லாம் அருள்வார் என்பதை சொல்லி, அருமையான இந்த ஆணி மகத்தில் எல்லா வல்ல மாணிக்க வாசகர் பெருமானுடைய திருவடியடைந்த இந்த பொன்னாளில் அவர்தம் வரலாறை கேட்கக்கூடிய சிந்திக்கின்ற ஒரு பெரும்பாக்கியத்தை நல்கிய குருவர்களையும் திருவர்களையும் போற்றி வணங்கி, நாளைக்கு வந்து ஆணி பூரம்